பாம்பே பஜார் ஃபாலோவர்ஸ்க்கு இனிய நல்வாழ்த்துக்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்கு? ராசிநாதன் பாவராகி 3ஆம் இடத்துல மறைந்து தற்காலிகமாக மனக்கவலைகள் விலகக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த பிப்ரவரி 2025 சகல தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும் இருக்குது. மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன, உபஜயஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பாப கிரகங்கள் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. இதெல்லாம் விட 12ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து சுக்கிரன்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் கிடப்பில் இருந்து வந்த அத்தனையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கடந்த 3 மாதம் எதுவுமே நடக்கலைங்க. ஆரோக்கியமும் கெட்டுப்போச்சு, பொருளாதாரமும் கெட்டுப்போச்சு, எல்லாம் டல் அடித்து கிடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய அமைப்பு, ஒரு இடத்துல ஒரு விஷயத்தில் இறங்கி அதை அப்படியே முடிவு பெறாமல் முற்று பெறாமல் இருந்த விஷயங்கள் இந்த மாதத்திலேருந்து நடக்கக்கூடிய சில தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். மிக முக்கியமாக உங்களுடைய ராசியின் 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறது மிகப்பெரிய அற்புதம். உங்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் காதலருக்கும் நண்பர்களுக்கும் இருந்து வந்த ஒரு சின்ன சின்ன உட்பூசல்களாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன மனத்தாங்கல்களாக இருக்கட்டும், அது அப்படியே விலகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு உங்களுக்கான சில விஷயங்களை செய்து கொள்வது, இல்லைங்க இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை, பேசியாச்சு தீர்த்தாச்சு அப்படின்ற மாதிரியான சில அமைப்புக்கு இருக்கக்கூடிய தன்மை. மிக முக்கியமாக 2-10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய குரு இந்த மாதத்தில் நிலையான நிலைத்தன்மை கொண்ட வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்ற மாதிரியான சில நல்ல அமைப்பு இருக்குங்க. 11ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது. முயற்சிகள் பலிக்கும். இந்த மாதத்தில் மிகப்பெரிய அமைப்பு என்னங்க, முயற்சிகள் பலிக்க ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளில் வேலையை தேடிக்கொண்டிருந்தவங்களுக்கு மிகப்பெரிய லாப அமைப்பு இருக்கும். வேலை கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய தன்மை, மாத கடைசியிலேயே நல்ல ஆஃபர் லெட்டர் கைக்கு வந்துருச்சுங்க, ஒரு மாதிரியான நல்ல தன்மை இருக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல விஷயம் இருக்கக்கூடிய அமைப்பு. மாத பிற்பகுதியில் உங்களுடைய பஞ்சமாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல திக்பல வலிமையை பெறுறாரு. அரசு சார்ந்த அமைப்புகளில் நல்லது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அரசு சார்ந்த டெண்டர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அரசு வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல நற்செய்தி வரப்போகுது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயம் நிச்சயமாக இந்த பிப்ரவரி 2025 இருக்கும். அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க என்னும் பொழுது உங்களுக்கு மேன்மை இருக்கக்கூடிய ஒரு மாதம். கடந்த 3 மாதம் எதுவுமே நடக்கல, அப்படியே நின்றுகிட்டு இருந்த விஷயங்கள் இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான ஒரு விஷயங்க. மாத பிற்பகுதியில் மட்டும் குழந்தையின் ஆரோக்கியம், ஏன்னா அப்படியே 5ஆம் அதிபதி சனியோட சேருவார், 5ஆம் இடத்தை சனி வேற பார்க்குறாருல்ல, இந்த அமைப்புகளில் குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்காக சற்று விரயம் இருக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் பற்றியான அமைப்புகளுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான சில தன்மைகள் இருக்கும். இது படிப்புக்காகவும் இருக்கலாம், வெளிநாட்டு செலவுகளுக்காக இருக்கலாம், வெளிநாட்டில் தங்கி படிக்கிறதுக்கான சில அமைப்புகளாக இருக்கலாம். இது சார்ந்த அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. ராசிக்கு ஆகாத 2 கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அமைப்பு. 12ஆம் இடம் சுபத்தன்மையாக இருக்கும் பொழுது இந்த மாதம் முழுக்க நிம்மதியான தூக்கம் இருக்குங்க. எது நடக்குதோ இல்லையோ கையில் பணம் இருக்கும், ஓரளவுக்கு தூக்கம் இருக்கும், நிம்மதியாக இருப்பீங்க இந்த ஒரு மாதத்துக்கு. பெண்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய நல்ல அமைப்பு இருக்குங்க. நீங்களே மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, சமையல் உணவு சாப்பாடு சம்பந்தப்படக்கூடிய துறைகளில் இருக்கிறீங்க, உல்லாசம் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, நான் ட்ரிப் எடுக்கிறேங்க அதை எடுக்கிறேங்க இது இருக்கிறேன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சின்ன பயணம் இருக்கிறது. நீங்களே கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றது, நண்பர்களை பார்க்கறது, நண்பரோடு சில கூட்டு முயற்சிகளில் ஈடுபடுறதுன்ற மாதிரியான நல்ல முயற்சிகளை பண்ணி அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் முயற்சிகள் இருக்கும், ஓரளவுக்கு நல்ல விஷயம் இருக்கும், படிப்பில் நல்ல தேர்ச்சி இருக்கும், படித்ததை நினைவில் வச்சுக்க முடியும், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வயதானவர்களுக்கு ஆரோக்கிய அமைப்புகளில் மேம்பாடுகள் இருக்கும், குழந்தைகள் வழியிலிருந்து வந்த பிரச்சனைகள் இருக்கும், குழந்தைகளின் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு மாதமாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி 2025 இருக்கும். ஒட்டுமொத்தமாக ஒரு நிலைத்தன்மையான ஒரு மாதம் தான். பெரிய நல்லதோ பெரிய கெட்டதோ அப்படி ஒன்று நடந்துடாத ஒரு நல்ல நிதானமான மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி 2025.